வங்கி தேர்வு படிக்கும் மாணவர்களுக்கு வணக்கம். வங்கி தேர்வை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிடையாது. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மெயின் ரோல் ப்ளே பண்ணும். அதுக்கு தான் நம்ம ஒரு சீரீஸ் அறிமுகப்படுத்திருந்தோம். அதாவது ஒன் மந்த்துக்கு 8 பேஜ் தான் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். அதே மாதிரி ஒரு 8 பக்கம் தான் அந்த ஃபினான்சியல் டேம். ஆர்பிஐ என்ன மாதத்தில் என்ன பண்ணுறாங்க, நபார்டு என்ன பண்ணுறாங்க, செபி என்ன பண்ணுறாங்க, பிஎஃப்ஆர்டிஏ என்ன பண்ணுறாங்க, அதுவும் ஒரு 8 பக்கம். இது ரெண்டுமே நம்ம இன்ஸ்டியூட்டில் உங்களுக்கு கொடுத்துருவோம். இதுக்குமே கீழே வந்து இந்த 8 பக்கம் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நம்ம இன்னைக்கு போடுறோம். அந்த கரண்ட் அஃபேர்ஸுடைய பிடிஎஃப் கீழே அட்டாச் பண்ணுறோம். 8 பக்கம் தான். லாஸ்ட் நடந்த எக்ஸாம் எல்லா எக்ஸாம்லையுமே மினிமம் ஒரு 20-25 கொஸ்டின் வரைக்கும் அந்த 8 பக்கம் வந்து சக்ஸஸ் ஆயிருக்கு. இதை நம்பி வந்து படிங்க, கண்டிப்பாக இருக்கும். பட் டிசம்பர் மாதத்தில் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். அங்கே என்னெல்லாம் கவர் பண்ணுறோம் அப்படி என்ன ஃபினான்ஷியல் டைமை தனியாக நம்ம கொண்டு போயிட்டோம். அதனால ஃபினான்ஷியல் டைம் இங்கே இருக்காது. மற்ற எல்லாமே கவர் ஆகி வர மாதிரி இருக்கும். ஒன்று கூட மிஸ் ஆகிருக்காது. 8 பக்கம்னால இது மிஸ் ஆகிருக்குன்னு நினைக்க வேண்டாம். எல்லாமே கவர் ஆகிருக்கும். என்னெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேஷனல் அப்பாயின்மெண்ட், இந்தியா லெவலில் முக்கியமான அப்பாயின்மெண்ட் ஃபுல்லாக பார்க்குறோம். அடுத்து இன்டர்நேஷ்னல் அப்பாயின்மெண்ட். இன்டர்நேஷ்னல் லெவலில் இப்போ சில்லியில் பிரசிடென்ட் புதுசாக தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அந்த இன்டர்நேஷ்னல் ஐஎம்எஃப்ல ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல பார்க்கணும். இதுதான் நீங்கள் பேப்பர் படிக்கும் போதும் இதை தான் நீங்கள் அழுத்தி படிக்கணும். பிறகு நேஷனல் நியூஸ்னா இந்தியா லெவலில் முக்கியமான நியூஸ். இப்போ நமக்கு வந்து விபிஜி ராம்ஜின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அப்போ அது ஒரு ஸ்கீமில் வரக்கூடியது. அப்போ இன்டர்நேஷ்னல் நியூஸ் இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் லெவலில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த 2025 டெய்லி பேப்பரில் யார் பேர் வந்துன்னா ட்ரம்புங்கிற பேர் தான் வந்துச்சு. இப்போ வெனிசுலா அதிபரை கைது பண்ணி வச்சிருக்காரு. இப்போ அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா கிரீன்லாண்டு வந்து எனக்கு தான் சொந்தம் சொல்லியிருக்காரு. அப்போ இந்த மாதிரி இன்டர்நேஷனல் நியூஸை பொறுத்தவரைக்கும் ட்ரம்பை வச்சு கவர் பண்ணாவே அவ்வளோ கவர் ஆயிரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி. அப்போ நமக்கு 28 ஸ்டேட் இருக்குது, 8 யூனியன் பிரதேசம் இருக்குது. அங்கே என்னென்ன நியூஸ் நடக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் ஈவெண்ட் அண்ட் சமிட், மாநாடு நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2026 பிரிக்ஸுக்கு இந்தியா தான் தலைமை தாங்குது. அப்போ இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் அண்ட் சமிட் எடுத்து பார்க்குறோம் டிசம்பர் மாதம். அடுத்த ஸ்கீம், இதில் தான் இந்த விபிஜி ராம்ஜி ஸ்கீம்லாம் உள்ளே வரக்கூடியது. ஸ்டேட்டில் முக்கியமான சக்ஸஸ் ஸ்கீம் எல்லாம் தான் வரும். ஸ்போர்ட்ஸ் நியூஸ் இது கொஞ்சம் அதிகமாக படிக்கிறோம் நம்ம அந்த இடத்துல. அடுத்து பாருங்க ரேங்கிங், இண்டெக்ஸு, ரேங்கிங் ரிப்போர்ட்டு, இது சில மாதம் அதிகமாக இருக்கும், சில மாதம் கம்மியாக இருக்கும். அப்புறம் பெஸ்டிவல், ஒவ்வொரு நாள் இப்போ பொங்கலுங்கிறது தமிழ்நாட்டில் உள்ள ஃபெஸ்டிவல்னு தெரியும், ஓணங்கிறது கேரளா தெரியும், நார்த் இந்தியாவில் கான்ஃபுல்ங்கிறது நாகாலாண்டில் உள்ள ஃபெஸ்டிவல். இந்த மாதிரி முக்கியமான ஃபெஸ்டிவல் கேட்குறான். அப்புறம் அவார்ட்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட் மந்த் என்னன்னா நோபல் பிரைஸ் முக்கியமானது. இந்த இப்போ நம்ம படிக்கிறத பார்த்தீங்கன்னா சயின்ஸுக்கு கொடுக்கக்கூடிய அவார்டு முக்கியமாக இருக்கும். அப்புறம் மிலிட்ரி எக்ஸசைஸ்ங்கிறது எந்த இரு நாட்டுக்கு இடையே நடக்குது, அந்த மிலிட்ரி எக்ஸசைஸுடைய நேம் என்ன, எங்கே வச்சு நடக்குது அப்படின்னு நம்ம இதெல்லாம் கேட்கக்கூடிய கொஸ்டின். அப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜினா ஐஎஸ்ஆர்ஓ என்னென்ன பண்ணுறான், டிஆர்டிஓ என்னென்ன பண்ணுறான், புதுசாக ஏதாட்டும் ஒரு மெடிக்கல் டேர்மில் ஏதாட்டும் கண்டுபிடிச்சிருப்பாங்க, அதெல்லாம் பார்க்குறோம். அப்புறம் இம்பார்ட்டன்ட் புக்ஸ் அண்ட் ஆதர், ஏன்னா முக்கியமான ஆட்களை மட்டும் நம்ம படிக்கிறோம். அப்புறம் அக்டோபர் மாதம் இம்பார்ட்டன்ட் டேஸ், இது வந்து டிஃபால்ட்டாக ஒரு கொஸ்டின் கேட்கறதுனால மொத்தம் நமக்கு 12 மாதம் இருக்கிறனால டெய்லி ஒவ்வொரு மாதம் நீங்கள் படிச்சுட்டு அதை ரீகால் பண்ணாவே மார்க் எடுத்துடலாம். அப்புறம் முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இறந்து போனவங்க கலைத்துறையில் இறந்து போயிருக்கணும், அதில் முக்கியமான ஆட்கள் வந்து ஆக்சிடென்ட் டெத் ஆகிருக்கணும், அந்த மாதிரி ஆட்களை படிக்கிறோம். அப்புறம் ஆப் போட்டு கவர்மெண்ட் ஏதாட்டும் அறிமுகப்படுத்திருப்பாங்க, அதை படிக்கும். அப்புறம் கடைசியை பார்த்தீங்கன்னா மிஸ்லினஸ்ன்னு சொல்லி போட்டு பார்க்குறோம். இந்த 18 சப்ஜெக்டையும் நம்ம கவர் பண்ணுறோம். அப்போ இது கவர் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா, நம்ம கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் மிஸ் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, இதை கவர் பண்ணிட்டு நல்லா 4-5 நேரம் படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதனால் இதை கவர் பண்ணிட்டு இது ஓரியன்டேஷனில் நியூஸ் பேப்பரில் என்ன வருதோ அதை அழுத்தி படித்தாவே நமக்கு வந்து கான்ஃபிடன்ட் லெவல் கூடும். ஃபர்ஸ்ட் வந்து நேஷனல் அப்பாயின்மெண்ட்டுங்கிறது வந்து நம்ம மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஏதாட்டும் ஒரு ஞாபகம் வச்சு ஒரு இடம் வாசு விட்டுக்கிடுங்க. பரீட்சைக்கு போகும்போது ஒரு இடம் நல்லா தெளிவாக படிச்சுக்கிடுங்க. அப்போ வந்து BWF அத்லெட் கமிஷனுக்கு யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ BWFனா நமக்கு என்னன்னு தெரியணும், பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன். இதுக்கு வந்து பிவி சிந்துங்கிறது வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு தெலுங்கானா சேர்ந்த பேட்மிண்டன் வீராங்கனை. இவங்களை பார்த்தீங்கன்னா இந்த கமிஷனுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதனுடைய டேம் என்னென்னா 2026 29 வரைக்கும் இது இவனுடைய பீரியட். அப்போ பிவி சிந்துங்கிறது நம்ம ஒரு ஜென்ரலாகவே பிவி சிந்துன்னு ஒரு பேரை கொடுத்து எந்த துறையை சார்ந்தவங்க கேட்பாங்க, பேட்மிண்டன். அப்போ அவங்கள வந்து பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன் அத்லெட்டிக்ஸில் வந்து கமிஷனுக்கு இதை சேர்பர்சனாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு முக்கியமான கொஸ்டின் அப்பாயின்மெண்ட். அடுத்தது சேர்மன் ஆஃப் த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ். அப்போ இதே மாதிரி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணிங்கன்னா விவேக் சதுர்வேதி. இதே மாதிரி சேர்மனா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ் இருக்கும். ஏன்னா இன்டைரக்ட் டேக்ஸ் மாதிரி நமக்கு என்னன்னா டைரக்ட் டேக்ஸ் இருக்கும். டைரக்ட் டேக்ஸ்க்கு யார் அப்பாயின்மெண்ட் பண்ணிங்கன்னா ரவி அகர்வால். டைரக்ட் டேக்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் நீங்கள் நல்லா படிச்சுக்கிடணும். ஏன்னா டைரக்ட் டேக்ஸுங்கிறது
இன்சிடென்ட்ஸ் அண்ட் இம்பேக்ட் இருக்கும். யார் கெட்ட போகிறாங்கன்னு தெரியும். உங்கள் வீட்டுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் போடுறாங்கன்னா உங்கள் பேரில் வரும், நீங்கள் போய் கட்டுவீங்க. அப்போ அதில் இன்சிடென்ட்ஸும் இருக்கும், இம்பேக்டும் இருக்கும். இன்டைரக்ட் டேக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்காது. கடையில் போய் சோப்பு வாங்குறீங்க, இன்க்ளூசிவ் ஆல் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. யார் சோப்பு வாங்குறாங்கலாம் தெரியாது. அப்போ அது வந்து இன்டைரக்ட் டேக்ஸ். ஜிஎஸ்டி எக்ஸாம்பிள், இதுக்கு இன்கம் டேக்ஸ் எக்ஸாம்பிள்னு சொல்லி வச்சுக்கிடுவோம். அப்போ டைரக்ட் டேக்ஸுக்கு இன்கம் டேக்ஸு, இன்டைரக்ட் டேக்ஸுக்கு ஜிஎஸ்டி வச்சுக்கிடுங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் ஆஃப் பிரஸ் கிளப் ஆஃப் இந்தியா. அது யாருன்னு கேட்டிங்கன்னா சங்கீதா பருக். சங்கீதா பருக்குன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட். அடுத்தது நேஷனல் ஒர்க்கிங் பிரசிடென்ட் ஆஃப் பிஜேபி. இது கேட்கறதுக்கு வாய்ப்பு கம்மி தான், இருந்தாலும் லைட்டாக பார்த்துக்கிடுவேன். நிதின் நபீன். அது இது கேட்பான், சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியானா நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் கொண்டு வருவாங்க, 2005 கொண்டு வருவாங்க. அந்த ஆக்ட் கீழே தான் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருப்பாங்க. இப்போ இது வந்து இந்த போஸ்ட்டுக்கு அப்பாயின்மெண்ட் யாரை பண்ணியிருக்காங்கன்னா ராஜ்குமார் கோயல். இது கேட்பாங்க, முக்கியமான கொஸ்டின்ஸ். இதை அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யாருன்னா பிரசிடென்ட்டு ஒரு கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணும். அந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணுறவங்கள தான் அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணணும். அந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணுற கமிட்டியில் 3 பேர் இருப்பாங்க. யாரெல்லாம் இருப்பாங்கன்னா அந்த கமிட்டியில் பிரைம் மினிஸ்டர் இருப்பார், லீடர் ஆஃப் ஆப்போசிட் பார்ட்டி இருப்பாங்க, அப்புறம் ஒரு கேபினெட் மினிஸ்டர் இருப்பாங்க. 3 பேர் சேர்ந்து ரெக்கமெண்ட் பண்ணுற கமிட்டி அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஹர்மன் பிரீத் கவுர். அதாவது உமன் கிரிக்கெட் டீமுடைய கேப்டன். ஏன்னா இது இந்த மாதிரி கொஸ்டின் உங்களுக்கு கேட்கலாம். அடுத்தது அடிஷ்னல் சார்ஜ் ஆஸ் த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி போஸ்ட்க்கு அடிஷ்னல் சார்ஜ் கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறாங்கன்னா பிரவீன் குமார் கொடுக்குறாங்க. அவர் ஆல்ரெடி எங்கே இருக்காருன்னு கேட்டால் இண்டோ திபெத்தியன் பார்டர் போலீஸுடைய டைரக்டர் ஜெனரலாக இருக்காரு. அவருக்கு அடிஷ்னலாக கொடுக்காங்க. எதை கொடுக்காங்கன்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸுடைய அடிஷ்னல் டைரக்டர் ஜெனரல் போஸ்ட்டை கொடுக்குறாங்க. அப்புறம் நம்ம வந்து ஒவ்வொரு ரிபப்ளிக் டேக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா ஒரு சீஃப் கெஸ்ட்டை வெளிநாட்டிலேருந்து கூப்பிடுவோம். அப்போ இந்த வருஷம் நமக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து 2 சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்டுருக்கோம். ஏன்னா ஜனவரி 26 அன்னைக்கு ரிபப்ளிக் டே அன்னைக்கு. இப்போ யாரை கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லீடர் ஆஃப் த யூரோப்பியன் யூனியன், யூரோப்பியன் கமிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய தலைவர் வந்து யாருன்னா உர்சுலா, இவங்களை கூப்பிட்டுருக்கோம். இப்போ யூரோப்பியன் கவுன்சில் பிரசிடென்ட் ஆண்டோனியோ காஸ்டா, 2 பேரை கூப்பிட்டுருக்கோம். பவர்ஃபுல் உமன் அப்படின்னு சொல்லிட்டு யார் நம்பர் 1ல் இருக்காங்கன்னா இவங்க தான் இருக்காங்க, உர்சுலா. என்ன ஃபர்ஸ்ட் ஃபோர்ப்ஸ் மேகசின். இதே நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் வந்து 28வது இடத்துல இருக்காங்க, ஃபினான்ஸ் மினிஸ்டர். இப்போ நேஷனல் அப்பாயின்மெண்ட். இப்போ இன்டர்நேஷனல் அப்பாயின்மெண்ட் நாசாங்கிறது நம்ம ஐஎஸ்ஆர்ஓங்கிறது இந்தியாவில் உள்ள ஸ்பேஸ் ரிசர்ச் மாதிரி, அமெரிக்காவில் உள்ள ஸ்பேஸ் ரிசர்ச் பேர் என்னது நாசா. அதுக்கு வந்து ஹெட் யாருன்னா ஜாரட் ஐசக்மேன். இது அவ்வளோ நம்ம கேட்க மாட்டாங்க, லைட்டாக பார்த்துக்கணும். நாசானா நமக்கு என்னென்னு பார்த்துக்கணும். நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். அடுத்து செக் ரிப்பப்ளிக் பிரைம் மினிஸ்டர். ஏன்னா செக் ரிப்பப்ளிக் பிரைம் மினிஸ்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆண்ட்ரிஜ் பேபிஸ். இப்போ செக்கு நாட்டுடைய கேபிட்டல் என்னன்னு பார்க்கணும், பிரேவ். கரன்சி என்னன்னா அந்த இதை மாதிரிலாம் கேட்பான், கொரோனா. அடுத்தது பார்த்தீங்கன்னா சில்லியுடைய நீ பிரசிடென்ட் ஜோஸ் ஆண்டனியா. அப்போ சில்லியுடைய கேபிட்டல் என்னன்னா சாண்டிகோ. கரன்சி என்ன பெசோ. இப்போ இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பார்த்து வச்சுக்கிடணும். இந்த கரன்சி கேபிட்டல்லாம் இந்த மாதிரி இதை தான் நம்ம கேட்பாங்க கொஸ்டினில். இன்டர்நேஷ்னல் அப்பாயின்மெண்ட்டுங்கிறது கம்மி தான், அது நமக்கு இம்பார்ட்டன்ட். அப்புறம் நேஷனல் நியூஸ் பார்க்கும்போது இந்தியா லெவலில் நடந்த முக்கியமான நியூஸ். அப்போ இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு வாட்டர் பாசிட்டிவ் ஏர்போர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, டிரான்ஸ்போர்ட் வந்து லைஃப் லைன் ஆஃப் எக்கனாமி அப்படிம்பாங்க. லைஃப் லைன் ஆஃப் எக்கனாமி, பொருளாதாரத்துடைய வாழ்வாதாரம். டிரான்ஸ்போர்ட்டில் என்னென்ன டிரான்ஸ்போர்ட் இருக்குன்னா ஏர்வே இருக்குது, வாட்டர்வே இருக்குது, ரோட்வே இருக்குது, ரயில்வே இருக்குது. அப்போ இந்த கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப டெவலப் பண்ணுறாங்க. 4வேன்றது 6வே 8வே ஆயிட்டு. ரயில்லையும் பார்த்தீங்கன்னா வந்தே பாரத்னு சொன்னால் நம்ம பாரத் ஆக்கினாங்க. ஏர்போர்ட்டு நிறைய ஓப்பன் பண்ணி விட்டாங்க. வாட்டர்வேஸ் பார்த்தீங்கன்னா 5 தான் இருந்துச்சு, இப்போ 111 வாட்டர்வேஸ் இருக்குது. பயங்கரமாக டெவலப் பண்ணுறாங்க. அதில் ஓரியன்டாக ஒரு கொஸ்டின், ஏன்னா இது முக்கியமான ஏரியா, அந்த ஏரியாவை நீங்கள் அழுத்தி படிக்கணும். இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு வாட்டர் பாசிட்டிவ் ஏர்போர்ட்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, இந்த ஏர்போர்ட்டில் பயன்படுத்தக்கூடிய வாட்டரை ரீசைக்கிள் பண்ணி அதை பயன்படுத்தக்கூடிய இதில் எது ஃபஸ்ட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்திரா காந்தி ஏர்போர்ட் அதான் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்திரா காந்தி ஏர்போர்ட் எங்கே இருக்குன்னா டெல்லி.
இது என்னன்னா ரெக்கக்னைஸ் ஃபார் ரீப்ளெனிஷிங் more fresh water than consumed through the extensive rain water. இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மொத்தத்தில் ரீசைக்கிள் பண்ணுறது. அதில் பாசிட்டிவ் ஏர்போர்ட் என்னன்னா இந்திரா காந்தி ஏர்போர்ட். அடுத்தது இந்தியா ஹாஸ் பின் ரீஎலெக்டட் டு த ஐஎம்ஓ. ஐஎம்ஓனா இன்டர்நேஷ்னல் மாரிடைம் ஆர்கனைசேஷன். இல்லை ரீஎலெக்டாக இருக்கேன். இதில் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் மட்டும் படிங்க, லண்டன். நான் எப்படி ஞாபகம், லண்டனுங்கிறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு தீவு மாதிரி தான் இருக்கும், கடலில் தான் இருக்கும். கடலுக்கு போனோன்னா கடல் வழியாக தான் போக முடியும். அப்போ மேரிடைம்ங்கிறது லண்டன் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அப்போ நமக்கு இதுலேருந்து இது வந்து ஒரு ரீஎலெக்டட் ஆகிறனால நமக்கு அது ஒரு கொஷினாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இந்த கொஷின் முக்கியமான கொஷின். இந்தியாவுடைய இந்த ஃபஸ்ட்டுன்னு வந்தாவே உங்களுக்கு எக்ஸாமில் கேட்குறான். இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ஃபாரஸ்ட் யூனிவர்சிட்டி எங்கே செட் பண்ணீங்கன்னா கொராக்பூர். கொராக்பூர் எங்கே இருக்குன்னா யூபியில் இருக்கு. அவ்வளோதான். அடுத்தது வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட் பெட்ரா எல்லோரா. நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இப்போ நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு 3 கண்ட்ரிக்கு போனார். அதை எப்படி ஞாபகம் வச்சுன்னா ஜியோ அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிடணும். ஜியோ ஏன்னா ஜியோங்கிற மாதிரி ஜியோ அப்படின்னு ஞாபகம் வச்சுடுங்க. ஜோர்டான், அடுத்து எத்தியோப்பியா, அடுத்து ஓமன். இந்த ஓமன் நாட்டில் தான் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. பார்க்கலாம். இப்போ ஜோர்டான் போயிருந்தார். ஜோர்டான் போயிருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அந்த அக்ரிமெண்ட்டுக்கு என்ன ட்வின் சிட்டி அக்ரிமெண்ட்டுங்காங்க ஜோர்டான் நாட்டு கூட. ஜோர்டான் நாட்டில் பெட்ரான்னு ஒரு இடம் இருக்குது. அதேமாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லோரான்னு ஒரு இடம் இருக்குது. இந்த எல்லோராங்கிற ஒரு இடத்த பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகில கேட்பான். எல்லோரா யார் கேட்டாங்கன்னு கேட்பாங்க. ரால முடியும், ரால ஆரம்பிக்கும் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ராஷ்டிரகூடாஸ் மகாராஷ்டிராவில் இருக்குது. அப்போ இந்த 2 சிட்டியும் பார்த்தீங்கன்னா அந்த யுனெஸ்கோ சைட்டாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்டாக வந்து என்ன செய்றாங்கன்னா ரெண்டுமே இது பண்ணி ட்வின் சிட்டி அக்ரிமெண்ட் போடுறாங்க. இது எந்த நாட்டுக்கு இடையில் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு எங்கே நடக்குன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவுக்கும் ஜோர்டானுக்கும் இதான் கொடுக்காங்க. யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட் பெட்ரா எல்லோரா. ஏன்னா இதை வந்து என்னதுன்னா ராக்கெட் ஆர்கிடெக்சர். இப்போ இந்த கொஸ்டின் பெட்ரா பற்றி கேட்கலாம். அதேமாதிரி ஓமன் நாட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டாங்க. இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இந்த இதில் என்ன பண்ணால் சிஇபிஏ அப்படிங்காங்க. சிஇபிஏ என்னன்னா காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். இப்போ நமக்கு எப்படி கேட்பான்னா சிஇபிஏல இந்த பிக்கு மட்டும் என்னன்னு சொல்லி கேட்பான். அப்போ பார்ட்னர்ஷிப் நமக்கு தெரியணும். ஏன்னா அப்போ இந்தியனுக்கும் ஓமனுக்கும் போட்டிருக்காங்க. அடுத்தது வேர்ல்டு ஹையஸ்ட் வார் மெமோரியல். வேர்ல்டு ஹையஸ்ட்னு வந்தாவே லடாக்குக்கு போயிடணும். வேர்ல்டு ஹையஸ்ட் ரோடு எங்கே இருக்குது? லடாக்கில் தான் இருக்குது. வார்ஃபீல்டு எங்கே இருக்குது? லடாக்கில் தான் இருக்குது. எல்லாமே லடாக்கு தான். அப்போ வேர்ல்டு ஹையஸ்ட் வார் மெமோரியல் இது எங்கன்னு கேட்டிங்கன்னா கல்வான் வேலி பள்ளத்தாக்கில் 2020 பார்த்தீங்கன்னா நமக்கும் சைனாவுக்கும் ஒரு அட்டாக் வந்துச்சு. அதில் இந்திய வீரர்கள் 20 பேர் இறந்துட்டாங்க. அவங்களுடைய ஞாபகார்த்தமாக ஒரு மெமோரியல் இது பில்டு பண்ணியிருக்காங்க. அதான் கேட்டிருக்கான். ஏன்னா எங்கன்னா லடாக். நெக்ஸ்ட் வேர்ல்டு லார்ஜஸ்ட் ரியல் டைம் பேமெண்ட் சிஸ்டம் பை IMF. வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் ரியல் டைம் பேமெண்ட்டை எதை சொல்கிறாங்கன்னா UPI தான் சொல்கிறாங்க. யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். அப்போ முக்கியமானது யார் சொல்கிறாங்கன்னா IMF சொல்கிறாங்க. இந்த கொஸ்டினை உங்களுக்கு கேட்பாங்க. அடுத்த 20th செஷன் ஆஃப் த யுனெஸ்கோ இன்டர் கவர்மெண்டல் கமிட்டி ஹெல்ட் அட் த ரெட் போர்ட்னா நியூ டெல்லியில் வச்சு நடக்கும்போது இங்கே முக்கியமான என்னென்னா அந்த யுனெஸ்கோ லிஸ்ட்டில் வந்து தீபாவளி ஃபங்க்ஷன் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. அது கண்டிப்பாக கேட்பான். இந்தியா கரண்ட்லி 16 எலமெண்ட் இன்ஸ்கிரைப்டு. அதில் இப்போ தீபாவளி ஃபங்க்ஷன் லேட்டஸ்ட்டாக நினைச்சிருக்காங்க, சேர்த்துருக்காங்க. இதெல்லாம் கேட்கக்கூடிய கொஷின்ஸ். அடுத்து தனி கொஷின். என்ன கொஷின் கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக ரெட் ரோட் மார்க்கிங் வாங்க எங்கன்னு கேட்டிங்கன்னா நேஷனல் ஹைவேஸ் 45 மத்திய பிரதேஷ். நீங்கள் நெட்டில் அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ரோடில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க. அதான் கொடுக்குறான். நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இன்ட்ரோடியூஸ் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு வைல்ட் லைஃப் சேஃப்டி ஹைவே. அப்போ ஏற்கனவே நமக்கு ஒரு கொஸ்டினில் பார்த்துருந்தோம். 8 பக்கம் மேட்டரில் ஒரு பார்த்துருந்தோம். இந்த வைல்ட் லைஃப் அனிமல்லாம் நடக்கிறீங்கன்னா ஒரு பாலம் கட்டியிருந்தாங்க கேட்டால் அது அப்படியே பரிசையில் கேட்டிருந்தோம். உங்களுக்கு எக்ஸாமில் மெயின்ஸில் கேட்டிருந்தான். அதேமாதிரி இது வந்து அது உத்தரப்பிரதேசம். இது என்ன கேட்டிங்கன்னா மத்திய பிரதேசில். அப்போ வந்து இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு வைல்ட் லைஃப் சேஃப்டி ஹைவே நேஷனல் ஹைவேஸ் 45 மத்திய பிரதேசில் போட்டிருக்காங்க. அதில் வந்து ரெட் ரோட் மார்க்கிங் பண்ணியிருக்காங்க. இந்த கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இது முக்கியம். இந்தியா லான்ச்டு இஸ் ஃபஸ்ட்டு ஃபுல்லி இண்டிஜினஸ் ஹைட்ரஜன் ஃபியூல். ஏன்னா செல்ஃப் பவர் பேசஞ்சர் வெசல்.
இதுவும் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்டான். இது ஹைட்ரஜன் ஃபியூலில் ஒரு வெசல் வந்து எங்கே விட்டுருக்காங்கன்னா வாரணாசியில் விட்டுருக்காங்க. அதேமாதிரி சோலாரில் ஓடக்கூடிய ஒரு வெசல் ஒன்றுக்கு உங்களுக்கு பரிசையில் ஆல்ரெடி கேட்டான். ஏன்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணக்கூடிய எதாக இருந்தாலும் உங்களுக்கு கேட்பான். இப்போ இது வந்து நேஷனல் வாட்டர்வேஸ் 1 விட்டுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்த்தோம் நேஷனல் நியூஸ் பார்த்தோம். அதேமாதிரி இன்டர்நேஷ்னல் நியூஸை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, சோமாலியான்னு ஒரு நாடு உண்டு. சோமாலியான்னு கேட்டவுடனே நமக்கு என்னென்ன வரும், பஞ்சத்தில் இருப்பாங்க நமக்கு என்ன வரும், இல்லை கடல் கொள்ளையர்கள் வருவாங்க. ஆப்பிரிக்காவில் நார்த் ஈஸ்டில் அந்த கான்பாங்க, அந்த கொம்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நாடு, இப்படி ஒரு நாடு இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். அந்த நாட்டில் ஒரு பகுதி, இந்த பகுதியை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ரிபப்ளிக் ஆஃப் சோமாலிலேண்ட் அப்படிங்காங்க. ரிபப்ளிக் ஆஃப் சோமாலிலேண்ட். இவங்க என்ன கேட்காங்கன்னா தனி நாடு கேட்குறாங்க. நாங்கள் சோமாலியா கிடையாது, எங்களுக்கு தனி நாடு கேளுங்கன்னு சொல்லி ரொம்ப நாள் கேட்டுகிட்டே இருக்காங்க. இதை இப்போ ஒரு நாடு, எந்த நாடுன்னா இஸ்ரேல், அவன் தனி நாடாக அங்கீகாரம் கொடுத்துருக்கான். இது ஒரு பிரச்சனைக்குரிய இஷ்யூ, கேட்பான். அதான் இதில் கொடுத்துருக்கோம். ரிபப்ளிக் ஆஃப் சோமாலிலேண்ட் ஆஸ் அன் இண்டிபெண்டன்ட் அண்ட் சாவரின் ஸ்டேட். சாவரின் என்னன்னா நாங்கள் யாருக்கும் அடிமையும் கிடையாது, நாங்கள் யாரையும் ஆட்சி பண்ண போகிறோம் கிடையாது, நாங்கள் ஒரு சுதந்திரமான ஆட்க. இதை வந்து எந்த நாடு முதல்ல அபிஷியலி ரெகக்னைஸ் பண்ணுறாங்கன்னா இஸ்ரேல். முக்கியமான கொஸ்டின். அப்போ இந்த நாட்டுக்கு, இப்போ இந்த ரிபப்ளிக் ஆஃப் சோமாலிலேண்டுக்கு நமக்கு வந்து கேபிட்டல் வச்சிருக்காங்க கர்கேசியா, கரன்சி வந்து சில்லிங். இப்போ இதெல்லாம் கேட்கலாம். இப்போ வெனிசுலா பார்த்தீங்கன்னா அமெரிக்காக்காரன் போரிட்டு அங்குள்ள அதிபருடைய மனைவியும் கடத்தி கொண்டு போயிட்டாங்க. இப்போ அடுத்தாப்புல போர் விடுறதுக்கு ரெடி ஆகிட்டாரு. கிரீன்லாண்டில் போய் போர் விட போயிட்டாரு. ஆனால் கிரீன்லாந்து அதிபர் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஒன்றும் வெனிசுலா கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ யூஎஸ் டைக் வெனிசுலா. அப்போ வந்து இங்கே யாரை பிடிக்காங்க அப்படிங்கன்னா வெனிசுலாவோட அதிபர் நேம் நிக்கோலாஸ் மடுரா. எதுக்காண்டி பிடிக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து நார்கோ டெரரிசம், இவங்க நாட்டில் இருந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதில் பாதிப்பு எங்களுக்கு தான் வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆக்டிங் பிரசிடென்ட் ஒரு ஆளை போட்டிருக்காங்க, டெல்சி ரோட்ரிகோ. இந்த வெனிசுலா நாட்டில் இந்த அதிபரை எதிர்த்து போராடின லேடி மச்சோடா, அவங்களுக்கு தான் போன வருஷம் பார்த்தீங்கன்னா அமைதிக்கான நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. இப்போ இது எல்லாமே ரிலேட்டடாக படிச்சுக்கிறோம். அடுத்த பாயிண்ட், 5வது பாயிண்ட், ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி நியூஸ். இது ஏற்கனவே நம்ம பார்த்தே தான். அதாவது அந்த ராம்சாருங்கிறது வெட்லேண்ட், ஈரநிலங்கள். அதில் 95வது லேண்ட் வந்து கோப்ரா ரிசர்வாயர். இது எங்கன்னா சத்தீஸ்கரில் கொண்டு இருக்குது. இதான் சத்தீஸ்கரில் வெட்லேண்ட் இதான். ஏன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா சிலிஸ்கர் லேக், இது 96வது வெட்லேண்டு, இது ராஜஸ்தானில் இருக்குது. இப்போ இது வந்து நார்மலாக நம்பர்ஸ் ஏற்கனவே நிறையாட்ட பார்த்துருக்கோம். அப்புறம் கண்ட்ரியுடைய ஃபஸ்ட்டு பவர் மியூசியம் எங்கே போட்டிருக்காங்கன்னா பீகார். அவ்வளோதான். ஏன்னா நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேட் இன் இந்தியா டு அச்சீவ் 100% டிஜிட்டலைசேஷன் ஓட்டர் ரோல், ராஜஸ்தான். இதெல்லாம் கேட்பான். இப்போ எஸ்ஐஆர் ஃபார்ம் நமக்கு போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். கம்ப்ளீட்டாக 100% ஆக்குனது எங்கன்னு கேட்டிங்கன்னா ராஜஸ்தான். இப்போ இந்த நியூஸ்லாம் பார்த்துக்கலாம். அடுத்தது 6வது பாயிண்ட், ஈவெண்ட் அண்ட் சம்மிட். ஆக்சுவலாக ரஷ்ய அதிபர் இந்தியாவுக்கு வந்துட்டு போனார். இப்போ ரஷ்யாவும் இந்தியாவும் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சம்மிட் போடுவாங்க. அதில் 23வது சம்மிட் எங்கே வச்சு நடந்துச்சு அப்படின்னா இந்தியாவில் வச்சு நடந்துச்சு. இந்தியாவில் எங்கே நடந்துச்சு அப்படின்னா டெல்லியில் வச்சு நடந்துச்சு. அதான் இதில் கொடுக்குறாங்க. அப்போ நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியும் ரஷ்யன் அதிபர் வந்து விளாடிமிர் புட்டினும் 2 பேரும் கலந்துக்கிட்டாங்க ஆனுவல் சம்மிட். அடுத்தது செகண்ட் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் குளோபல் சம்மிட் ஆன் ட்ரெடிஷ்னல் மெடிசின். 2வது மீட்டிங் எங்கே நடந்துச்சுங்கன்னா நியூ டெல்லி. அப்போ ஃபர்ஸ்ட் மீட்டிங் எங்கே நடந்துச்சு அப்படின்னு காந்தி நகர், குஜராத், 2023 நடந்துச்சு. என்ன, அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷும் சேர்ந்து நடத்துகிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த வருஷம் பிரிக்ஸுக்கு யார் தலைமை தாங்குறா? 2026 தான் இந்தியா தான் தலைமை தாங்குறாங்க. போன வருஷம் யார் தலைமை தாங்கன்னா பிரேசில். அப்போ பிரேசில் அபிஷியலி டிரான்ஸ்பர் த பிரிக்ஸ் பிரசிடென்சி டு இந்தியா. அப்போ இதெல்லாம் வந்து மீட்டிங் வந்து நமக்கு எப்படி அக்டோபருக்கு மேலே தான் நடக்கும். அப்போ அதை படிச்சுக்கலாம். இப்போ இதை மட்டும் பார்த்துக்கலாம். அடுத்து நேஷனல் ஸ்கீம். இப்போ இது கண்டிப்பாக இதான் கேட்பான். விபிஜி ராம்ஜி, விக்சித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கார் அண்ட் அஜீவிகா மிஷன். இது என்ன நடக்குன்னா மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த திட்டத்தை கேன்சல் பண்ணி இதை கொண்டு வராங்க, ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. அப்போ இது என்ன, மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் 100 நாள் தான் வேலைவாய்ப்பு, இங்கே எத்தனைனா 125 நாள் கொண்டு வராங்க.
மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பான்சர் பண்ணுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் வேலை கொடுப்பாங்க. இதில் வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம் தான். இது எந்த மினிஸ்டர் கீழே வருதுன்னு கேட்பாங்க. ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் கீழே வரும். அப்போ ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் யாரு? சிவராஜ் சிங் சௌகான். இது ஒரு வைப்ரண்டான ஸ்கீம். அப்போ இது நல்லா நம்ம பார்த்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸு, ஏன்னா இதுதான் உங்களுக்கு அதிகமாக கேட்குறான். இப்போ ஸ்போர்ட்ஸை கொஞ்சம் தரவாக படிச்சுக்கிடணும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபீடே வேர்ல்டு ரேபிட் சாம்பியன்ஷிப் 2025 டைட்டில் இந்தியாவில் வந்து பிரான்ஸ் 2 பேர் வாங்கியிருப்பாங்க பிரான்ஸ் மெடல். அர்ஜுன் எரிகாசி, கொனூரு கம்பி, இவங்க 2 பேரும் பிரான்ஸ் வின் பண்ணுறாங்க, மென்ஸ் அண்ட் உமன். அப்போ மென்னுக்கு பிரான்ஸ் வாங்கினது அர்ஜுன் எரிகாசி, கொனூரு கம்பி வந்து உமன். வேர்ல்டு டைட்டில் யார் வின் பண்ணுறா அப்படின்னு பார்க்கும்போது கத்தாரில் டோகாவில் வச்சு நடக்கும். மேக்னஸ் கார்லசன், இது மென்னு, நார்வே நாட்டுக்காரரு. உமனுக்கு யாருன்னா அலெக்சாண்ட்ரா கொரியாஷிகனா, இது ரஷ்யாக்காரங்க. ஏன்னா செஸ்ஸுங்கிறது முக்கியமானது. அடுத்து 2025 ஆசியன் கிரிக்கெட், ஏன்னா Under-19 ஆசியா கப் கிரிக்கெட்டு. இது வந்து 2025 எங்கே வச்சு நடக்குதுன்னா யுனைடெட் அரபு எமிரேட்டில் வச்சு நடக்குது. வின்னர் யாருன்னா பாகிஸ்தான், ரன்னர் யாருன்னா இந்தியா. அடுத்தது கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ். இதை யார் வின் பண்ணுறாங்கன்னா சண்டிகார் யூனிவர்சிட்டி வின் பண்ணுறாங்க. சண்டிகார் தான் ஸ்போர்ட்ஸுக்கு. இது ஆப்ஷன்லேருந்து கூட எலிமினேட் பண்ணி போடுறது தான். எங்கே வச்சு நடந்ததுன்னா ராஜஸ்தானில் வச்சு நடக்குது. அதுமாதிரி இப்போ ஒரு மேட்ச் நடந்துட்டு இருக்குது. இதே கேலோவில் பார்த்தீங்கன்னா பீச் கேம்ஸ் நடந்துட்டு இருக்கு. எங்கன்னா டாமன் அண்ட் டையூ, தாத்ரா நகர் கைவேலி எல்லாம் சேர்ந்து ஒரே யூனியன் பிரதேசம் தான் நடந்துட்டு இருக்கு. அடுத்தது இந்தியா செட் டு கோஸ்ட் இனாகரல் காமன்வெல்த் கோகோ சாம்பியன். இந்தியா தான், அது வந்து இந்தியாவில் தான் நடக்குது. அப்புறம் மெஸ்ஸி அவர் வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு போனார். அப்போ வந்து அந்த டூர் என்ன சொல்கிறாங்கன்னா கோட் டூர் ஆஃப் இந்தியா 2025 மெஸ்ஸி வந்துட்டு போனார். எங்கெல்லாம் வந்தாருன்னா கல்கத்தா, ஹைதராபாத், மும்பை, டெல்லி. அதில் கல்கத்தாவில் 70 அடியில் அவருக்கு சிலை வச்சாங்க. அப்போ தான் நிறைய பேர் இந்த இதாச்சு, இறந்து போனாங்க. நெக்ஸ்ட்டு கேமரான் கிரீன், ஆஸ்திரேலியா டீமை சேர்ந்தவர். இந்த ஐபிஎல் டீமில் இவர் தான் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25.2 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. யார் எந்த டீம் வாங்கினா கொல்கத்தா டீம். அடுத்தது இந்தியன்ஸ் உமன் பிளைண்ட் கிரிக்கெட் டீம் கிரியேட்டட் ஹிஸ்டரி வின்னிங் ஃபர்ஸ்ட் எவர் உமன். இது கேட்பான். T20 வேர்ல்டு கப்பில் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன்ஸ் உமன் வந்து பிளைண்ட் கிரிக்கெட்டில் ஜெயிச்சிருக்காங்க. இந்த மேட்ச் எங்கே வச்சு நடக்குதுன்னா கொழும்புல வச்சு நடக்குது. அடுத்தது ஸ்குவாஷ் வேர்ல்டு கப் 2025. இது எங்கே வச்சு நடக்குதுன்னா சென்னையில் வச்சு நடக்குது. வின்னர் யாருன்னா இந்தியா, ரன்னர் யாருன்னா ஹாங்காங். ஏன்னா இந்தியா ஃபர்ஸ்ட் டைம் ஆசியா கண்ட்ரியில் இவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. இந்தியா ஆல்சோ ஒன்லி 4th நேஷன். இப்போ அதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, எஜிப்து வந்து வின் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஜூனியர் மென்ஸ் காக்கி வேர்ல்டு கப். இது நமக்கு தெரியும், மதுரையில் ஸ்டார்ட் பண்ணாங்க, சென்னையில் முடிஞ்சிச்சு. இது கூட எம்பளம் பார்த்தீங்கன்னா நம்மளோட காங்கேயன் காளையை வச்சுருந்தாங்க. உதயநிதி ஸ்டாலின் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாரு. இது எங்கே நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா சென்னை, மதுரையில் நடந்துச்சு. யார் வின் பண்ணனா ஃபஸ்ட்டு ஜெர்மனு, இந்தியா வந்து 3வது பிளேஸு, ரன்னர் வந்து ஸ்பெயின். அடுத்தது இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் ஈக்விஸ்டரியன் ஸ்போர்ட்ஸ், அந்த குதிரைப்பந்தயம் மாதிரி குதிரைப்பந்தயம். இதில் ஃபஸ்ட்டு யாருன்னா தாய்லாந்து, 2வது காங்காங்கு, 3வது இந்தியா. இது எங்கே வச்சு நடந்ததுன்னா பட்டயா தாய்லாண்டில் வச்சு நடந்திருக்கு. இந்தியா மென்ஸ் காக்கி டீம் வாஸ் டிக்ளேர் ரன்னர். என்ன தோத்துருக்காங்க. என்ன இதுன்னு கேட்டிங்கன்னா சுல்தான் ஆஸ்லான் ஷா கப். இது என்ன கப்புன்னு கேட்பான், காக்கி. அப்போ யார் ஜெயிச்சா அப்படிங்கன்னா பெல்ஜியம் வந்து ஜெயிச்சிருக்காங்க. எங்கே வச்சு நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா மலேசியா. அடுத்தது சயிது முஸ்தாக் அலி டிராஃபி. இது வந்து 20 ஓவர் கிரிக்கெட். இது இந்தியாவுக்குள்ள நடக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலமும் பங்கேற்கக்கூடிய ஒரு இந்தியாவில் உள்ள டீம் எல்லாம் பங்கேற்பாங்க. இல்லை ஜார்க்கண்ட் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் வந்து ஜார்க்கண்ட் இதை வின் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இது 20 ஓவர் கிரிக்கெட்டு. இதேமாதிரி 50 ஓவர் கிரிக்கெட் நடந்துட்டு இருக்கு. அது என்ன கேட்டால் விஜய் ஹசாரே டிராஃபி அப்படிம்பாங்க. விஜய் ஹசாரே டிராஃபி. ஏன்னா இது வந்து என்ன கேட்டிங்கன்னா நடந்துட்டு இருக்குது. ஏன்னா விஜய் 50 ஓவர். இப்போ இந்த ஜார்க்கண்ட் டீமுடைய கேப்டன் யாருன்னு கேட்கலாம்.
இசான் கிஷான். அடுத்தது இண்டெக்ஸ் அண்ட் ரேங்கிங். இந்தியா ரேங்க் இன் த WPS. டபிள்யூனா என்னன்னா உமன், பீனா பீஸ் செக்யூரிட்டி. இல்லை இந்தியாவுடைய ரேங்க் என்னன்னா 131. இது கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸ்கோர் வந்து 0.607. அப்போ வந்து இந்த உமன் பீஸ் செக்யூரிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய நாடு எதுன்னா டென்மார்க். ஃபர்ஸ்ட் யார் இருக்குன்னா டென்மார்க், ரெண்டாவது ஐஸ்லாண்டு, அடுத்து நார்வே. இவங்க தான் இருக்காங்க. லாஸ்டா இருக்கிறது ஆப்கானிஸ்தான். நெக்ஸ்ட் ஸ்டான்ஃபோர்ட் குளோபல் ஏஐ வைப்ரன்சி இண்டெக்ஸ். அதாவது ஏஐ டெக்னாலஜி அதிகமாக பயன்படுத்தல இந்தியாவுடைய ரேங்க் எத்தனை ரேங்க்ல இருக்குன்னா 3வது ரேங்க்ல இருக்கும். தேர்டு பெஸ்ட் குளோபலி. ஃபர்ஸ்ட் இருக்கிறது USA, 2வது இருக்கிறது சைனா. அப்போ ஈவெண்ட் நம்ம இண்டெக்ஸ் பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல். இப்போ பொங்கல் இருக்கிற மாதிரி நார்த் இந்தியாவில் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா விக்யானியா சயின்ஸ் லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல் ஏன்னா 2025 இது வந்து டெல்லியில் வச்சு நடந்துச்சு. அடுத்து 56th இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். இது எங்கே நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா கோவாவில். இல்லை ரஜினிகாந்துக்கு ஒரு அவார்டு கொடுப்பாங்க, சத்யஜித் ராய் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு. இந்த இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கோவால் நடக்கும்போது அங்கே ஓப்பனிங் ஃபிலிம் படிக்க வேண்டாம், க்ளோசிங் ஃபிலிமும் தேவையில்லை. ஆனால் அவார்டு கொடுத்ததுக்கு தெரியும். கோல்டன் பீகாக் அவார்டு எது கொடுத்தாங்கன்னா ஸ்கின் ஆஃப் யூத். அடுத்து சாரை சங் ஃபெஸ்டிவல். இது எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அஸ்ஸாமில். அதில் பார்த்தீங்கன்னா மஜுலி. இது வந்து ஒரு ரிவர் ஐலாண்ட். இங்கே வந்து ராயல் பேர்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறக்காண்டி இந்த சாங்சுரியில் ஃபஸ்ட் டைம் இது நடத்துகிறாங்க. இப்போ கார்ன்பில் ஃபெஸ்டிவலுங்கிறது எங்கே நடக்குன்னு கேட்டால் நாகாலாந்தில் கோகிமா. அடுத்தது இந்தியா இன்டர்நேஷ்னல் சயின்ஸ் ஃபெஸ்டிவல். ஏன்னா இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் பஞ்சுக்லா. அடுத்தது அவார்ட்ஸ் முக்கியமானது. அப்போ அவார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா US பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்புக்கு பார்த்தீங்கன்னா பிஃபா பீஸ் பிரைஸ் அப்படின்னு ஒரு அவார்டை கொடுத்துருக்காங்க. அப்போ 2025 பார்த்தீங்கன்னா நோபல் பிரைஸில் பீஸ் பிரைஸ்க்கு எவ்வளவோ டிமாண்ட் பண்ணார். இப்போ இந்த பிஃபா வேர்ல்டு கப் 2026 எங்கே நடக்க போகுதுன்னா நார்த் அமெரிக்காவில் நடக்க போகுது. நார்த் அமெரிக்கானா இதெல்லாம் சேர்ந்து நார்த் அமெரிக்கானா USA, கனடா, மெக்சிகோ. அப்போ இந்த பிஃபா அமைப்பு வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா பிஃபா பீஸ் பிரைஸ்ன்னு சொல்லிட்டு அமெரிக்கா பிரசிடென்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து ரவீனா டாண்டன் ஹானர் ஆஸ் த பீட்டா இந்தியா பெர்சன் ஆஃப் த இயர்னு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து சயின்ஸ் கொடுக்கக்கூடிய முக்கியமான அவார்டு, இதான் முக்கியமான அவார்டு, விக்யன் ரத்னா அவார்டு. இந்த விக்யன் ரத்னா அவார்டு வந்து யாருக்கு கொடுத்தாங்க? இந்த போன வருஷம் தான் ஆரம்பித்தாங்க. 2025 யாருக்கு கொடுத்தாங்கிறது கேட்பான். அப்போ யாருக்கு கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா ஜெயந்த் விஷ்ணு நார்லிக்கர். இவர் வந்து ஒரு பிக் பேங் தியரி அனலைஸ் பண்ண ஒரு ஆள். அப்போ இந்த விக்யன் ரத்னா அவார்டு மாதிரி இன்னும் அவார்டு கொடுப்பாங்க. விக்யன் ஸ்ரீ அவார்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க. விக்யன் ஸ்ரீ அவார்டு இது ஒரு 8 பேர் கொடுத்துருக்காங்க. விக்யான் யுவா அவார்டு ஒரு 14 பேர் கொடுக்காங்க. இது ரெண்டு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. மொத்தம் 4. என்ன உங்களுக்கு மெயின்ஸில் கேட்டிருக்காங்க கேட்டிங்கன்னா விக்யன் ரத்னா அவார்டு, விக்யன் ஸ்ரீ அவார்டு, விக்யன் யுவா அவார்டு, விக்யன் டீம் அவார்டு. கீழே வந்து ஆல்தோபோன்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருந்தான். அந்த விக்யன் டீம் அவார்டு இருக்குது பார்த்தீங்களா, அது முக்கியமானது. இப்போ விக்யான் டீம் அரோமா மிஷன் அதுக்கு கொடுத்துருக்காங்க. இது கேட்கலாம். அரோமா மிஷன் இது எதுனா CSIR. அடுத்தது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் அவார்டு யார் கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா ரைசிங் இந்தியன் பேட்டிங் ஸ்டார் வைபவ சூரியவன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நரேந்திர மோடி. இது 20 பேர் கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமானது மட்டும் சொல்லியிருக்கோம். நரேந்திர மோடி இன்டர்நேஷ்னல் அவார்டு 2025. நம்மால் இப்போ பார்த்தீங்கன்னா ஜியோ 3 நாட்டுக்கு போனாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எத்தியோப்பியா நாட்டில் ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. கிரேட்டர் ஹானர் நிசன் எத்தியோப்பியாவில் உள்ள மிக உயர்ந்த அவார்டு. ஓமன் நாட்டில் உள்ள முக்கியமான ஆர்டர் ஆஃப் ஓமன் சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டுமே முக்கியமானது. அடுத்து இது முக்கியமானது, தமிழ்நாட்டை சார்ந்தவங்க சுப்ரியா சாகு அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு ஹாஸ் பீன் ஹானர்ட் வித் 2025 எர்த் அவார்டு. இது யார் கொடுக்கான்னா UNEP யுனைடெட் நேஷனல் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம். இப்போ இந்த கொஸ்டின் கேட்கலாம் அவார்டை பொறுத்த வரைக்கும்.
அடுத்தது டர்னர் ப்ரைஸ், ஒரு டர்னிங் பாயிண்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா. ஒரு டிசபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு டர்னிங் பாயிண்டாக இருக்கும், அதை வந்து கொடுத்துருக்காங்க. நேனா ஹாலு அவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து டர்னர் ப்ரைஸ் 2025 வந்து கொடுத்துருக்காங்க. இது முக்கியமானது. அடுத்தது மிலிட்ரி எக்ஸசைஸ். மிலிட்ரி எக்ஸசைஸ் பார்க்கும்போது இதை நீங்கள் எப்படி படிக்கணுங்கன்னா, எக்ஸசைஸ் நேம் என்னன்னு படிக்கணும், எந்த கண்ட்ரிலாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு படிக்கணும், எங்கே வச்சு நடக்குதுன்னு படிக்கணும். அப்போ எக்ஸசைஸ் எகுவெரின், இது இந்தியாவும் மாலத்தீவும் சேர்ந்து பங்கு பெறுறாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, திருவனந்தபுரத்தில் நடக்குது. என்ன, அப்போ இந்தியன் ஆர்மியும் மாலத்தீவு ஆர்மியும் சேர்ந்து பங்கு பெறுறாங்க. எக்டாக்ங்கிறது இந்தியாவுக்கும் மாலத்தீவ்ஸ்க்கும், ஆனால் இது வந்து என்ன கேட்டிங்கன்னா மேரிடைம் நேவி, அது ஆர்மி, இது என்ன கேட்டிங்கன்னா நேவி. அடுத்தது எக்ஸசைஸ் ஹரிமோ சக்தி, இது இந்தியா மலேசியா. என்ன, எங்கே நடந்ததுன்னா ராஜஸ்தான் நடக்குது, இந்தியா மலேசியாவுடைய ஆர்மி. டெசர்ட் சைக்ளோன் 2, இது இந்தியா யுனைடெட் அரபு எமிரேட். என்ன, இது எங்கே வச்சு நடக்குன்னா அபுதாபியில் வச்சு நடக்குது. அடுத்து எக்ஸசைஸ் கருடா சக்தி, இது இந்தியா அண்ட் இந்தோனேஷியா. எங்கே வச்சு நடக்குன்னா பக்லா, ஹிமாச்சல் பிரதேஷ். இப்போ இது ஒரு முக்கியமானது. அப்போ எக்ஸசைஸ்ங்கிறது நம்ம கொஸ்டின் கேட்பான். அடுத்தது பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக். சயின்ஸ் அண்ட் டெக்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சயின்ஸ் அண்ட் டெக் ஒரு முக்கியமானது. அதில் LVM-3, ஏன்னா LVM-3ங்கிறது இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் ஹெவியஸ்ட் ஒரு ராக்கெட், பாகுபலி ராக்கெட் அப்படிம்பாங்க. அது கண்டிப்பாக கேட்பான். அவங்க வந்து அமெரிக்காவுடைய ப்ளூ பேர்டு சேட்டலைட்டை வந்து கொண்டு போயிருக்கு. இது முக்கியமான கொஸ்டின் ரெண்டுமே. LVM-3 ப்ளூ பேர்ட் பிளாக் 2 இஸ் டெடிகேட்டட் கமர்ஷியல் மிஷன் ஆஃப் ISRO LVM-3 லான்ச். ஏன்னா இதுக்கு என்ன LVM-3க்கு என்னன்னு கேட்டிங்கன்னா பாகுபலி ராக்கெட்னு பேர். அப்போ இதில் வந்து என்ன பண்ணுறாங்க கேட்டால், இந்த மிஷனில் ப்ளூ பேர்ட் பிளாக் 2 கம்யூனிகேஷன் சேட்டலைட் ஆஃப் USA-க்குள்ளது அனுப்பியிருக்காங்க. இது வந்து என்னன்னா லோ எர்த் ஆர்பிட். இதனுடைய லார்ஜஸ்ட் கமர்ஷியல் கம்யூனிகேஷன் சேட்டலைட் டிப்ளாய்டு LEO, அதாவது லோ எர்த் ஆர்பிட். இது வந்து ஹெவியஸ்ட் பேலோடு லான்ச்சு LVM-3. எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 6100 கேஜ். அடுத்து ப்ராஜெக்ட் சன் கேச்சர், கூகுளுடைய CEO வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. சன் கேச்சருங்கிறது என்னென்னா ஸ்பேஸில் சோலார் பவர் டேட்டா சென்டரில் வந்து AI டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது. சன் கேச்சர். அடுத்து மைத்ரி 2ன்னு பார்க்கும்போது ஆக்சுவலாக எர்த் இப்படி இருக்குன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஆர்டிக், கீழே என்னென்னா அண்டார்டிக், ரெண்டுமே போலார் ரீஜன் தான். இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஐஸாக இருக்கும். இதை ரிசர்ச் பண்ணுறாங்க. இந்தியாவிலேருந்து ஆரம்பிக்கக்கூடியதான் மைத்ரி 1, மைத்ரி 2ன்னு ஆரம்பிப்பாங்க. அப்போ இந்தியா இஸ் செட் டு எக்ஸ்பேண்ட் இஸ் போலார் ரிசர்ச். ஏன்னா மைத்ரி 2 நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் ஈஸ்ட் அண்டார்டிகாவில் ஆரம்பிக்காங்க. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்த முக்கியமான கொஸ்டின்ஸ், த்ரூ 64, இது இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் 64 பிட் 1 GHz சிப். ஏன்னா செல்ஃப் ரிலியன், நம்மளே தயாரிக்கப்பட்டது, ஒரு மைக்ரோ ப்ராசஸர். இதெல்லாம் கேட்பான் கொஸ்டின்ஸு. ஓகே, அடுத்தது மேவன் மிஷன், மார்ஸ் அட்மாஸ்பியர் அண்ட் ஒலட்டைல் எவல்யூஷன். இது நாசாவுடைய இது. அதுக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்து வச்சுருங்க. ஃபுல் ஃபார்மில் வீனா என்ன, ஈனா என்னன்னு சொல்லி கேட்டுருவாங்க. அடுத்து புக்ஸ் அண்ட் அதர்ஸ் 2 தான். த ஒன் கிரிக்கெட் மை லைஃப் அண்ட் மோர், சிகர் தவான் அவர் எழுதின புக்கு. அடுத்த புக்கு என்னங்கன்னா சல்மான் கான் த சுல்தான் ஆஃப் பாலிவுட் அப்படிங்கிறது. எழுதுனது யாருன்னா மோகன் பாசு. 2 புக்கு தான். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ், இதை தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். டேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12 மாதம் இருக்குது. டெய்லி ஒரு மாதம் எழுதி பார்த்துருங்க. டிஃபால்ட்டாக ஒரு கொஸ்டின் கேட்க. இதில் வந்து நம்ம டிசம்பர் மாதத்தை மட்டும் பார்க்குறோம். வேர்ல்டு எய்ட்ஸ் டே டிசம்பர் 1. அதனுடைய தீம் என்ன? ஓவர் கம்மிங் டிஸ்ரப்ஷன் டிரான்ஸ்ஃபார்மிங் த எய்ட்ஸ் ரெஸ்பான்ஸ். அடுத்து நேவி டே. இப்போ நேவி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து நேவி டேங்கிறது டிசம்பர் 4 NAVY 4 லெட்டர் இருக்குன்னு வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஆமாம், ஏர்ஃபோர்ஸ் டே கேட்பாங்க. ஏர்ஃபோர்ஸ் டே, ஏர்ஃபோர்ஸுங்கிறது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 வரணும். என்ன 8னா அக்டோபர் 8, ஆக்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுருங்க. இதுமாதிரி ஆர்மி டே அப்படிம்பாங்க. ஆர்மி அப்படிங்கிறது 6 ஞாபகம் வச்சுக்கணும். ஜனவரி 6.
ஆர்மி டே. இப்போ நேவி டேங்கிறது December 4. தீம் என்னன்னா காம்பட் ரெடி, கொகசிவ் அண்ட் செல்ஃப் ரிலையன்ட். வேர்ல்டு சாயில் டே வெரி இம்பார்ட்டன்ட். என்ன வேர்ல்டு சாயில் டேங்கிறது December 5. ஹெல்த்தி சாயில் ஃபார் ஹெல்த்தி சிட்டி. ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஃபிளாக் டே, இது கேட்பான் December 7. இது ஃபிளாக் டே. ஏன்னா ஃபிளாக் டேயில் பார்த்தீங்கன்னா FLA இதை கூட்டி பார்த்தீங்கன்னா 7 வரும். 1 2 3 4 5 6 7 ஃபிளாக் டே. வேர்ல்டு ஹியூமன் ரைட்ஸ் டே. ஏன்னா வேர்ல்டு ஹியூமன் ரைட்ஸ் டேங்கிறது December 10 முக்கியமான டே. இது எல்லாரும் போட்டுருவாங்க. நெக்ஸ்ட் விஜய் திவாஸ். விஜய் திவாஸ்ங்கிறது முக்கியமான தினம். ஏன்னா நம்ம வந்து பங்களாதேஷ்க்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யாருன்னா இந்தியா தான் வாங்கி கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ பங்களாதேஷ் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த டே பார்த்துக்கணும் December 16 1971 அதை தான் கொடுக்குறாங்க இதில் அந்த டே. நெக்ஸ்ட்டு அதான் இதில் கொடுத்துருக்காங்க, பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் டே. நம்மளுடைய ராமானுஜருடைய பிறந்தநாள் December 22. டேட்டை மறந்துடாதீங்க, December 22. நேஷனல் ஃபார்மர்ஸ் டே December 23. இது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய பழைய பிரதமர், இந்தியாவோட 5th பிரைம் மினிஸ்டர் ஏன்னா சரண் சிங்குடைய பிறந்தநாள். ஃபார்மர்ஸ் டே. நேஷனல் கன்சியூமர் டே. நீங்கள் படிக்கும்போது முக்கியமானது நேஷனல்னு ஒரு டே இருக்கும், வேர்ல்டுன்னு ஒரு டே இருக்கும். நேஷனல் கன்சியூமர் டேங்கிறது December 24. இதே வேர்ல்டு கன்சியூமர் டே கேட்டாங்கன்னா March 15. நெக்ஸ்ட் வீர்பால் திவாஸ். இது வந்து என்ன கேட்டிங்கன்னா December 26. இது என்ன கேட்டிங்கன்னா இந்த குரு கோவிந்த் சிங் சொல்லி ஒருத்தர் இருப்பார், 10வது குரு. அவருடைய பையங்க இறந்த இதை வந்து வீர நாளாக கொண்டாடுறாங்க. அதுதான் கொடுக்குறாங்க. சகிபஸ்டா சொரவார் சிங், சகிபஸ்டா படக் சிங். இது போல் நமக்கு December 25 வாஜ்பாயுடைய பிறந்தநாள், குட் கவர்னன்ஸ் டே எல்லாம் கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஆபிச்சரிஸ், இறந்து போனவங்க, ஞானபீத் அவார்டு வாங்கினவங்க இதெல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் முக்கியமானது. வினோத்குமார் சுக்லா இவர் இறந்துட்டார். இவர் சத்தீஸ்கர்ல இருந்து முதலாக ஞானபீத் அவார்டு வாங்கினவர். அடுத்தது லெஜண்ட் குமாரி கமாலா, இவங்களும் இறந்துட்டாங்க. இவங்க யாருன்னா ஒரு பரதநாட்டிய டான்சர். ஃபர்ஸ்ட் உமன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பங்களாதேஷ். இப்போ ரீசெண்டாக இறந்து போனாங்க. ஆனால் கேட்குறதுக்கு வாய்ப்பு கம்மி தான், இருந்தாலும் பார்த்துருப்போம். இவங்க வந்து அகெயின்ஸ்ட் இந்தியா. ஏன்னா பெகம் கலிடியா சியா. இப்போ இவங்க பையன்தான் பங்களாதேஷ்க்கு வந்து அவங்க தான் ஆட்சி பிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ராம் வாஞ்சி சுதார். இது கண்டிப்பாக கேட்போம். ஏன்னா இது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சிலை வடிவமைப்பாளர். ஏன்னா அவர் தான் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாட்யூ ஆஃப் யூனிட்டி. நம்மளுடைய வல்லபாய் பட்டேல் சிலைகள் 182 மீட்டர், வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் சிலை தான். ஏன் 182 மீட்டர்னு கேட்டிங்கன்னா குஜராத்தில் பார்த்தீங்கன்னா 182 MLA இருக்காங்க. அதை ஞாபகப்படுத்துங்க. நிறைய சிலைகள் வைப்பாங்க. பத்மஸ்ரீ வாங்கியிருக்காரு, பத்மபூஷன் வாங்கியிருக்காரு. தர்மேந்திரா, இது ஏற்கனவே பார்த்தோம். ஏன்னா ஹீ மேன் ஆஃப் இந்தியன் சினிமா, அவர் இறந்துருக்காரு. அப்போ இறந்து போனவங்களும் முக்கியமானது. அப்போ முக்கியமான போர்ட்டல் சாஞ்சார் சாதி அப்படின்னு ஒரு ஆப் ஒன்று அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. எதுக்கான்னு கேட்டிங்கன்னா யார் அறிமுகப்படுத்தினா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷனில் சைபர் செக்யூரிட்டிக்காண்டி உள்ளே கொண்டு வர்றாங்க. இது எதுக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த செல்ஃபோன் திருட்டு போயிட்டு ஃப்ராடு பண்ணாவோ அதை கண்டுபிடிக்கிறக்காண்டி கொண்டு வந்தாங்க. இந்த ஆப்பை வந்து எல்லா செல்ஃபோன்லையும் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொன்னாங்க. கடைசியில் எல்லா செல்ஃபோன் கம்பெனிக்காரங்களும் அதை எதிர்த்து முறையிட்டனால அதை ரிவோக் பண்ணி நிப்பாட்டி வச்சுட்டாங்க. அடுத்தது சுஜாலாம் பாரத் ஆப். ஏன்னா இது என்னென்னா ரூரல் ட்ரிங்கிங் வாட்டர் சிஸ்டம். ஏன்னா ரூரலில் ஈஸியர் டு ட்ராக்கு, அதை மேனேஜ் பண்ணுறது, அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி இந்த ஸ்கீமை கொண்டு வர்றாங்க. எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதா? ஜல்ஜீவன் மிஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல்சக்தி. இதெல்லாம் கேட்பாங்க. அடுத்தது மிஸ்லினியஸ். இது ஏற்கனவே பார்த்தோம். பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு புது பேர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா சேவதிர்த். ராஜ்பவன் அப்படிங்கிறத இவங்க புது நேம் மாற்றிருக்காங்க, லோக் பவன் அப்படின்னு மாற்றிருக்காங்க. ராட்சிங்கிறது என்னன்னா பிரிட்டிஷ் ராட்சின்னு அர்த்தம். லோக்குன்னு என்ன அர்த்தம்னா மக்கள்னு அர்த்தம். அதாவது ராட்சி, பிரிட்டிஷ் ராட்சிங்கிற பேர் எடுத்து மக்கள்னு கொண்டு வந்திருக்காங்க. ராஜ் நிவாஸ், அதுமாதிரி லோக் நிவாஸ். ராஜ் பவனுங்கிறது கவர்னர் மாளிகை. ராஜ் நிவாஸ்ங்கிறது என்னன்னா யூனியன் பிரதேசத்தில் உள்ள துணைநிலை ஆளுநருடைய இது. அடுத்து போண்டூரு காடி ஜிஏ டேக். இது எங்கன்னா ஆந்திர பிரதேசில் ஹேண்ட்லூம், ட்ரெடிஷ்னல் ஹேண்ட்லூம் காண்டி கொடுத்துருக்காங்க.
யார் கொடுத்தா அப்படின்னா யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. அடுத்தது முக்கியமானது நவரத்னா ஸ்டேட்டஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மகாரத்னா, நவரத்னா, மினிரத்னா அப்படின்னு கேட்டகரி, மினிரத்னால 1, 2ன்னு கேட்டகரிஸ் இருக்கும். அதில் நவரத்னா ஸ்டேட்டஸில் 27வது அங்கீகரிக்கப்பட்டது எதுன்னு கேட்டிங்கன்னா நுமாலி கார்க் ரீஃபைனரி லிமிடெட். இது எங்கே இருக்குன்னா அஸ்ஸாமில் இருக்குது. அடுத்து ஊப்பர், ஓலா மாதிரி பாரத் டாக்ஸின்னு ஒன்று கொண்டு வராங்க கவர்மெண்ட். பாரத் டாக்ஸி ஏன்னா ஆப்ரேஷன் ஷாகர் பந்து இது எல்லாருக்கும் தெரியும். தித்வா புயல் வந்து ஸ்ரீலங்காவை அஃபெக்ட் ஆச்சு. அதுக்கு அவங்களுக்கு வந்து நம்ம வந்து மனித நேய அடிப்படையில் ஹெல்ப் பண்ணணும். அதை தான் சொல்கிறாங்க ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ஸ் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப், HADR. சைக்ளோன் தித்வா எங்கன்னு கேட்டிங்கன்னா சிலோனில். அடுத்தது ராஷ்டிரா பெரர்னா சிதால், ராஷ்டிரா பெரர்னா சித்தால் லக்னோவில் பார்த்தீங்கன்னா ஒரு யாரை டெடிகேட் பண்ணுறக்காண்டி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா நம்மளுடைய வாஜ்பாயுடைய 101வது பர்த் அனிவர்சரிக்காண்டி ஒரு இது டெவலப் பண்ணியிருக்காங்க. சாந்தலி வெர்ஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். இந்திய அரசியலமைப்பை பார்த்தீங்கன்னா நிறைய மொழியில் மொழிபெயர்த்திருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சாந்தலி மொழியில் மொழிபெயர்த்திருக்காங்க. இது கண்டிப்பாக கேட்பான் சாந்தலி மொழிங்கிறது. அது வந்து அந்த ஸ்கிரிப்ட் என்னன்னு கேட்பான். ஏன்னா ஓல்ட் சிக்கி, ஏன்னா இது முக்கியமான கொஸ்டின். ஏன்னா நம்ம பிரசிடெண்ட் வந்து சாந்தலி மொழியில் வந்து இந்திய அரசியலமைப்பு வந்து மொழிபெயர்த்து அதை ரிலீஸ் பண்ணி விட்ருக்காங்க. இப்போ இந்த மாதம் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரைக்கும் கம்மியாக தான் இருக்குது. இந்த 8 பக்கத்தை PDF கீழே அட்டாச் பண்ணுறேன். இதை திரும்ப 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 உட்காந்து படித்து ஒரு 5-6 நேரம் படிக்கணும். படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேப்பர் ரீடிங் பண்ணும்போது இந்த பேப்பர் ரீடிங்கில் இது எதெல்லாம் வருதுன்னு சொல்லி பார்க்கணும். இந்த மாதிரி நம்ம ஒரு 18 இதாக பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மேட்டர் வரும்போது நோட்டு போட்டு எழுதி படிச்சிங்கன்னா ஈஸியாக நமக்கு மறக்காமல் இருக்கும். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.